ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஆர்டிகல்ஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராமரில் ஒவ்வொரு கிராமரையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஆர்டிகல்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இண்டிஃபினட் ஆர்டிகல்ஸ். இண்டிஃபினட் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் சொல்லுவோம். ஸோ ஆன்ன்றது அண்ட் ஆப்பிள், தட் மீன்ஸ் ஏஐ இருந்தால் நம்ம வவல்ஸ் வந்தால் அண்ட் யூஸ் பண்ண அந்த கான்செப்ட்டில். செகண்ட் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் அண்ட் எலஃபண்ட் கம்பேர் பண்ணி இ. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணால் வவல் ஈலே வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஈகிள்னு கம்பேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஈகிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇ ஐஓ. இதில் பார்த்தா ரிமைனிங் இருக்க வவல்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஐ வவல் ஐக்கு வந்து அண்ட் இங்க் பாண்ட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வவல் ஓ ஏஇ ஐ ஓன்னு சொல்லுவோம் அண்ட் ஆல். தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏஇ ஐ வந்து மேக்ஸிமம் சவுண்ட் ரெஃபர் பண்ணி தான் அண்ட் போடுவோம். அடுத்த கான்செப்ட் பாருங்கள், அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ. அப்போ யூன்னு சொல்லும் போது அண்ட் அம்பர்லா கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏஇ ஐஓ யூ கம்பேரிசன் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் சவுண்டு, தட் மீன்ஸ் வந்து ஆ சவுண்ட் சொல்லுவோம். அந்த ஆ சவுண்ட் சொல்லுவோம் வந்து அண்ட் அவர் அண்ட் அம்பிள் அண்ட் ஆனஸ்ட்லாம் கம்பேர் அண்ட் தான் போடும். அந்த கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்துல் கலாம் ஐயோட கான்செப்ட். நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் எஃப்ஹெச் எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ் வரக்கூடியது அண்ட் போடும். அப்போ அண்ட் எஃப்ஐஆர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஹெச் சவுண்டுக்கு பாருங்கள், எஃப்ஹெச் சொல்லும்போது அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது அண்ட் ஹெச்எம்டி. எஃப்ஹெச் எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸில் கம்பேர் பண்ணணும். அப்போ எல் சொல்லும் போது அண்ட் எல்ஐசி கொடுத்துருக்கான அப்ரிவேஷன் அண்ட் எல்ஐசி தான் போடணும். அந்த கான்செப்ட்டில் கொடுக்க வேண்டிய அப்ரிவேஷன். அடுத்தது பாருங்கள் எம் சவுண்டு. அப்போ அப்ரிவேஷன் எம் வந்துச்சுன்னா வந்து எம்எல்ஏ எம்எஸ்சி சொல்லுவோம். வந்து ஆன் எம்எல்ஏ எம்எஸ்சி எம்ஏ எல்லாம் போடும்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச்எல்எம்என் அண்ட் என்சிசி கம்பேர் நேஷனல் கேடட் கப் சொல்லும்போது அப்போ எஃப்ஹெச்எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸில் கம்பேர் பண்ணும்போது அண்ட் என்சிசி. அடுத்து எக்ஸ்ரே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் கம்பேர் பண்ணி அண்ட் தான் போடணும். ஸோ அந்த கான்செப்டில் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஹெச்எல்எம் எக்ஸ்ஆர்எஸ் ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் சிமெண்ட் சொல்லணும். அப்போ அண்ட் ஆர்சிசி கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்ரிவேஷன் ஆர் எஃப்ஹெச்எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ். இன்னொன்றுக்கு வந்து பார்த்தா ஆர்சிசி தான் ஒன் மோர் இமேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஆர்சிசி ரொம்ப முக்கியமானதாக பார்த்துட்ருக்கோம். எஃப்ஹெச்எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ் எஸ்எம்எஸ் அப்படி கூட அண்ட் எஸ்எம்எஸ் தான் கம்பேர் பண்ணோம். ஸோ இது வந்து ரூல். அப்ரிவேஷன் வந்தாவே அண்ட் தான் போடுற கான்செப்டை படி தான் இந்த வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஸ் வந்து சிங்குலர் கவுண்டபிள். அப்போ இட் இஸ் ஏ டீர்னு கம்பேர் பண்ணுறோம். டியர் கிடையாது டீர். ஸோ அடுத்து வந்து லிட்டில். இந்த லிட்டில் ஃபியூ மொமெண்ட் வந்தால் ஏ தான் போடணும். அந்த ரூல் படினா தெர் இஸ் ஏ லிட்டில் வாட்டர் இந்த ஆப்பிள். இதில் பார்த்தா அந்த ஆப்பிள்ஸ் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரூல்ஸ் படி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வவல் சவுண்டாக இருந்தாலும் ஏ தான் போடும். 1 8 man 1 8 டெமன்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக அப்படி பார்த்தா ஸ்பெஷல் ரூல். நெக்ஸ்ட் வந்து பார்க்க 1 8 டெமன் கான்செப்டில். ஸோ 1 8 டெமன். அதுக்கப்புறம் ஏ தான் போடணும். வவலாக இருந்தாலும் ஏஸ் இருந்தால் மொமெண்ட் சொல்லும் போது வந்து இதில் கம்பேரிசன் பண்ண லிட்டில் மொமெண்ட் வந்து அப்போ த எலஃபென்ட் டுக் ஏ மூமெண்ட் கிடையாது மொமெண்ட். அதே ஸ்பெஷல் ரூல் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏன் ₹1 நோட் ₹1 காயின்னா சொல்கிறேன். அந்த கான்செப்ட்னு ஒன்றுன்னு வந்தாவே ஏ தான் போடணும். ஸோ அந்த கான்செப்டில் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்த ரூல் படி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரூல் அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ஏ தான் போடணும். ஸோ அந்த ரூல் இதில் கொடுத்துருக்கோம், யூனிட். அடுத்தது பாருங்கள். ஸோ அப்படியே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூல்ஸும் ஒரு இமேஜஸோட பார்க்கும். யூனிஃபார்ம் வரும்போது யூனிஃபார்ம் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த லீவில் இந்த கிராமர் கேட்டு நல்லா கோ த்ரூ பண்ணிக்க, அதுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் நியூஸ் பேப்பர் சொல்லும் போது ஸ்பெஷல் ரூல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல் தீவோட ரூல்ஸ் தான் பார்க்க. த நியூஸ் பேப்பர் த பகவத்கீதா. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி புக் ஃபேமஸ் புக் சொல்லும் போது தான் போடும். அந்த ரூல்ஸ் படி த பகவத்கீதா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரூலை கம்பேர் பண்ணும்போது வந்து த டைரக்ஷன் த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சொல்லும் போது ஸோ த டைரக்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தான். அதனால தான் த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரூல்ஸில் ஆர்டிகல்ஸ் த ஃபஸ்ட் ப்ரைஸ் த செகண்ட் ப்ரைஸ் த தேர்ட் ப்ரைஸ் சொல்லலாம். அந்த ரூல் த ஃபஸ்ட் த செகண்ட் த தேர்ட் கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்த ஸ்பெஷல் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏர்போர்ட். ஏர்போர்ட் போடக்கூடாது. ஏரோப்ளைன் போடலாம். ஆனால் ஏர்போர்ட் வந்து இப்போ ஃபேமஸ் பிளேஸில் கம்பேர் பண்ணி தான் போடணும். அடுத்த ஸ்பெஷல் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் டைரக்ஷன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது ஒன் மோர் டைம்ஸ் பார்க்க போகிறோம். த ஈஸ்ட் த வெஸ்ட் த நார்த் த சவுத் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இனிக்யூ ஃபியூச்சர்ஸ். தட் மீன்ஸ் வந்து த சன் த மூன் த எர்த் த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணும் அந்த ரூல் படி. ஸோ அடுத்த ஸ்பெஷல் ரூல்ஸ் பண்ண அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படியே கோத்து யூனிவர்சிட்டி. நல்லா கவனிங்க. யூனிவர்சிட்டி எப்படி நம்ம வந்து நம்ம கம்பேரிசன் 1 8 man 1 8 டெமன் அதில் யூனிவர்சிட்டி வரும். ரிவர் பேர் கூட தான் த வைகை ரிவர் த கங்கா த யமுனா த சரஸ்வதி. அதே அந்த கம்பேரிசன் பண்ணும்போது த நர்மதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த தபதி சொல்லும் போது. நெக்ஸ்ட்டு ஓஷன் கிடையாது ஓஷன். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டிக் ஓஷன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி சொல்லுவேன் த பே ஆஃப் பெங்கால் த ரெட் சி த பிளாக் சி த அரேபியன் சி கம்பேர் பண்ண முடிய கான்செப்ட்டில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தி தான் போடுறோம். கேனல்ஸை கால்வாய் சம்மந்தமாக கொடுக்கும்போது தி தான் போடணும். ஸோ அந்த ரூல்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா த கேனல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் மேலே கொடுத்துருக்கோம் த கேனல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூ ஃபியூச்சர்ஸ் சொல்லும் போது ரொம்ப ஆல்ரெடி த சன்
இதில் இருக்க எல்லா பிளானட்டுமே கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்துருக்க எல்லா இமேஜஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க. இந்த மவுண்டைன் பற்றி கொடுக்குறாங்கன்னா இந்த ஹிமாலயாஸ் அதுக்குமே வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த ரூல்ஸ் பிளவில் கொடுத்துருக்கு. த மூன், ஸோ மூன் கூட தியானம் பண்ணும். ஸோ இந்த ரூல்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு அடுத்து பேசுகிற ரூல்ஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஒன்று கொடுத்து த வாட்டர் ஃபால். அப்போ இந்த வாட்டர் ஃபால்னு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ரூலுமே ஆர்டிகல்ஸில் இருக்கிறது தான். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து எல்லா வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப் டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் அவுட் மட்டும் கிடையாது. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போதும் உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் பண்ணி ஷேர் பண்ணி முடியுங்க. ஸோ இந்த லீவில் 10th +1 +2 ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலில் நம்ம எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 செம்முக்கு வரும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ அதில் ஒன்றாம் கிராமர் தான். ஸோ ஆர்டிகல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.